ஓகே ப்ரோ படமே எடுத்துலாம் ஓடு ப்ரோ கடைசியா ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்துல நம்மளாம் சேர்ந்து நடிக்கிறோம் அந்த படத்தை யாரும் வெளியிட மாட்டாங்க அந்த படத்தையும் வெளியிட முடியாது ஆனா மக்களுக்காக நம்ம எல்லாம் பண்றோம் கைஸ் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நடக்குது மாஸ் காட்டுறோம் தனதானி ஓ பிடிஎஸ் கூடயே ஜோஸ் டீம் இறங்குறாங்க சிம்பா ப்ரோ மட்டும் இறங்குறாரு பிங்க் எப்படி இந்த ஸ்டார்டிங்ல 20 இருக்குது பாத்தீங்களா கைஸ் பாத்தீங்களா ஆமா பிங்க் இல்ல இப்போ 70 ஆயிடுச்சே 20 அது ஒரு செகண்ட் தான் 100 ஃபிளக்சுவேட் ஆகுது மத்தபடி 40 ms 20 ms வந்துதுன்னா உனக்கெல்லாம் அப்படி இல்லையே உனக்கு அப்படியே தான் இருக்கு கதறினாங்களே அப்படியே கதறிட்டு இருந்தாங்களே குரூப்ல மெசேஜ் போட்டாங்க 677 வருது எல்லாரும் ரெக்கார்ட் போட்டாங்க எனக்கு ஒரு பதவி சலப உங்களுக்கு இல்லாதா ப்ரோ உங்க ஆட்சியில போதைப் பொருள் கொலை கொள்ளைன்னு என்ன சொல்லிச்சு நினைப்பீங்க நீங்க எடுக்கிற முடிவுல யாரும் அத பத்தி யோசிக்க கூடாது அப்படி என்ன எடுப்பீங்க ப்ரோ ನಿಂದ ಏದು ಕೂಡ ಮೊದಲ ಯಾರಂ ಅಥಾಪತಿ ಯೋಶಿಕವಿ ಕುದಾತು ಎಟಿಡಿಐ ಎನ ಎಡ ஊர்ல இருந்தே எடுத்துடலாம் அவங்கள அந்த மாதிரி பண்றீங்களா கவலைப்படாதீங்க தட்டி தூக்கலாம் சொல்லக்கூடாது எல்லாம் சொன்னா அப்புறம் எல்லாம் காப்பி அடிச்சிடுறாங்க உங்களுக்கே தெரியல பிடிஎஸ்ஸே நான் எப்படி 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 வச்சிருக்கேன் எவனும் வந்து எதுவும் பண்ணக்கூடாது எவனும் சிகரெட் குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது எவனும் வெளியே சுற்றக்கூடாது பார்ட்டி பப்பு சுற்றக்கூடாது ஒரு பிளானே நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அதே மெயின்டெனன்ஸ் தான் அங்கே இருக்கும் ஆமாம்மா அதே டிசிப்ளின் தான் அங்கே இருக்கும் என்ன லைட்டாக டோலிங் விஷயத்தில் நாங்கள் லைட்டாக வளைக்கிறோம் பரவாயில்ல விடுங்க டோலன்னா டோலி இருக்க தான் செய்யும் டோலினா டோலன் இருக்க தான் செய்யும் அப்படின்னு போக வேண்டியதுதான் Little baby. விளையாட்டு துறை அமைச்சர் நான் தான் எப்பவுமே ஜோன் அப்படியே ஆப்போசிட்டா போட்டாங்க ஓஜி ஸ்குவாட் வந்து ஜோன்ல தான் இருக்காங்க ஜோன் சென்டர் வந்து வாட்டர் குமார் மாதிரி பேச பார்க்கலாம் நீ நடக்காது வராதது 2 வந்து 50 அந்த 50 வெற்றி போயிடுவாங்க அந்த மாதிரி பேச பார்ப்போம் அவங்க தான் இன்னும் ஸ்லாட் உள்ளே இருப்பாங்க 2 பிடிஎஸ் தேடி தேடி கருவு இருப்பாங்க அவன மாதிரி பேசி காமி இப்போ நான் தான் குமார் ஓகேவா இப்போ நான் அவன் மாதிரி பேசணும் ஓகே ஜெயனிக்கும் எனக்கு சண்டை குமார் வாரதுனா குமாரோட சப்ஸ்டியூட் நான் இப்போ ஜெயனி ஓகேவா நீ குமார் நினைச்ச அடி அடிக்க கூடாது சரியா மெதுவா தான் அடிக்கணும் என்ன ஜயானி பயமா இருக்கியா கோயட்டா கரியா கோயட்டா யார பாத்தீங்க நாங்க பயப்படணும்னு நினைக்கிறீங்க கோயட்டா பாய் பேசக்கூடாது கோயட்டா 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 பேசவே கூடாது அதெல்லாம் கிடையாது நேத்து நீ யார் கோயட்டாருமா நீ தாங்க கோயட்டாருமா கோயட்டாரு அடிச்ச அடியில பிரிச்ச பிரில தம்பி கீழே இருங்க தம்பி கீழே இருங்க அமைதியாரு அமைதியாரு மண்டையில போட பைத்தியக்கார் கீழே இருங்க தம்பி கீழே இருங்க தம்பி கீழே இருங்க கீழே இருங்க கீழே இருக்கியா கீழே இருக்கு சூத்துக்கு கீழே ஆகுற நீ இப்ப யாருக்கு கீழே சூத்துக்கு கீழே என்ன தெரியுது குஞ்சு மணி தெரியுதா எட்டிப்பா குஞ்சு மணி தெரியும் அமைதியா ஜெயிக்கிறா இப்ப யார் நம்பர் 1 அடிச்சு அடில தேடி புடிச்சு அடிக்கிறான் சூத்தாம்பட்டில ஓடுறான் கீழே இருந்து என்ன பாக்குற நீ அமைதியா அதுதான் அந்த ஆளும் பேசுவது நீ பேசியா நம்பர் 2 ஆவரேஜ் ஒரு கேடி தும்பம்பட்டி அசால்டர் தும்பம்பட்டி அப்படின்னா நம்பர் 1 நானி வச்சுக்கிட்டு நீங்க ஓரா சீன் போட்டுக்கிறீங்க மிராமர் என்ன பண்றீங்க மிராமர் என்ன இடியாப்பம் வச்சுட்டு இருக்கிறீங்க என்ன மிராமர் நீங்களும் சொல்ல வேண்டியது மிராமர்னா எங்களோட ஏரியா திருப்பி அதே டைலாக் தான் அதெல்லாம் நம்பர் 1 யாரு
2.0 ஸ்லாட் நம்பர் 1 யாரு? கலர் 2.0 கலர் என்ன கலர் வாட் இஸ் ப்ளூ கலர்னா யாரு? நம்பர் 1. வெட்டினா யாரு? நம்பர் 2.2. அப்படிங்க. அடினா யாரு? 2.0. 2.2 இடினா யாரு? 2.0. அடி வாங்குறதுக்கு யாரு? பிடிஎஸ். துரத்தி அடிப்பவர்கள் யாரு? ஓடுறவர்கள் யாரு? தம்பி அமைதியார், உமா கொடுக்கணும், அமைதியார், கீழே இருக்குப்பா. கீழே இருந்து வேடிக்கை பாக்குற உனக்கே எவ்வளவு இருந்தா மேல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அமைதி அமைதியா. என்ன இது ஒரு வின் எடுத்துட்டா நாங்க மேல தம்பி கீழே இறங்கு குவைட்டாரு. தம்பி கீழே இறங்கு குவைட்டாரு. தம்பி கீழே இறங்கு குவைட்டாரு. என்ன பண்ணுவீங்க? அமைதியார் அமைதியார் அமைதியா இருப்பா. ஐவில்லாம் ஒரு எடுத்தான்னு வச்சுக்கா, ஏஜா நம்பர் 2 பொட்டி போட்டு போயிட்டே இருப்பாரு. முதல்ல நீங்க பெண் டீம் அடிப்பீங்களா? அதான் பார்த்தோமே பெண்ணாணி டீம். நீங்க பெண்கள் அடிக்க முடியுமா அவங்களால? பெண்கள் டீம் அடிக்க முடியுமா? போன மேட்ச் யார்கிட்ட இருந்து பிரியா கேமிங் கிட்ட இருந்து பெண்கள் டீம் உங்களால அடிக்க முடியுமா? அதுக்கு பதில் சொல். பெண்கள் டீம் நீ அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம், போய் அடி பார்ப்போம். பெண்கள் டீம் நாங்க ஏன் தேடி போய் அடிக்கணும்? அவங்களே அப்பா புள்ள பூச்சி மாதிரி ஒரு ஓரமா அவங்கதான் உங்களை தேடி தேடி அடிக்கிறாங்களே. தேடி தேடி அடிக்கிறாங்களே. தேடி தேடி அடிக்கிறாங்களே. எங்களை தேடி வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். வேணா பிடிஎஸ் பார்த்தா பயம். அந்த பயத்தை கொடுத்தது யாரு? என்ன பயம்? ஒரு பயம் இல்ல. உங்களதான் ஈஸியா நாடி பண்ண முடியும். அமைதியா இருங்க. சரி தம்பி, எப்பதான் மேல வருவீங்க? இன்னைக்கு வந்துட்டு இருக்குப்பா உனக்கு. சுட சுட இறக்குறோம் அப்படின்னு சொல்லி இறக்குவாங்க பாருங்க. அப்ப தெரியும் இது இன்னைக்குதான் கசக்குதான்னு. ஆனா இந்த அளவுக்கு உன்னை பேச விட மாட்டாங்க. யாரு? நானும் கேட்டேன் நீ என்ன சொல்றேன்னு. இந்த அளவுக்கு பேச மாட்டேன். அதான் கத்தி இந்த நேரத்துக்கு நான் இந்த ஒரு டயலாக் நான் ஏதாவது சொல்றேன். ஆமாமா சொல்ல. ஓ ஏ என்னத்தையாவது பேசுறது சவுண்ட் வரும். ஒரு டயலாக். அதாவது வாழ்க்கையில 5 நிமிஷம் அவன மாதிரி வாழ்றதுக்கே முடிய மாட்டேங்குது. அவன் எப்படி வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றான்னு சொல்லு. பாக்கி வந்து பேசிக்கிட்டு ப்ரோ நீங்க வேணா சண்டைக்கு வாங்களேன். கமான் சண்டை போடுங்க கமான். இப்போ உங்க டீம் தான் 2.0. சரி அப்படிதான் பேசுவேன். பா இல்லப்பா இங்க பாருங்க. 2.0 ஓட சப்போர்ட்டர் சாரன். ஓகேவா? குமாருக்கு மேல இப்ப நீ அவனை அடிச்சுக்கோ. குமார தான் உன்னை அடிக்க முடியல, இவன் அடிச்சுக்கோ. சரி ஓகே ஓகே. நீ பேசு சார். என்ன ஸ்லாட் 1ல 2 மேட்ச் உட்கார்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இவ்ளோ தெனாவட்டு ஆனவாட்டு இதெல்லாம் தேவையா நமக்கு? மா ஏதாவது ஒன்னு பேசணும் பேச கூடாது. அடிக்கிற அடி இங்க நாங்க தான் 2.0 தான். பிடிஎஸ்லாம் எங்க ஷூக்கு கீழ போங்க. ஓ அப்படியே. ஆமா இப்போ வரும். பிடிஎஸ்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். எல்லாம் என் பக்கம் திரும்பி போறாங்க. பாத்துக்கங்க. ஓகே இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் போட்டு இதுக்கே வந்து நாங்க வந்து படத்தை இறக்குறோமே இல்லன்னு பாருங்க. அதாவது அவர் மாதிரியே பேசுறேன் நானு. நீங்க என்ன அவரை மாதிரி எல்லாம் பேசுறாரே இல்ல. 2.0க்காக சப்போர்ட் பண்ணி பிடிஎஸ் அகைன்ஸ்டா பேசியாச்சுல. இன்னைக்குல இருந்து உங்களுக்கும் நல்ல நேரம் சரியில்லை, எழுதி வச்சுக்கோங்க. நல்ல நேரம் சரியில்லையா? என்ன புதுசா இருக்கு? நல்ல நேரம் இல்ல சொல்லிட்டு இவனுக்குள்ள சண்டை போட்டுக்கானுங்க. எந்த டீம்னா? இவனுனா கிளவுட் எம்பிக்ஸா 5. அதாவது குமார் மாதிரி பேசணும்னா நடக்கையாவது இதெல்லாம் பேசுங்க. அதான் குமார் மாதிரி பேசுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது அதான் அடுத்த அன்னைக்கு அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு அவரு சொன்னாரு தெரியுமா? சாட்ல சிரிச்சவன் உடைச்சி ஜெயினி மூஞ்சிய உடைச்சி ஆடினவங்க கை கால முறிச்சி
அதெல்லாம் வந்து ஆன் ஸ்பாட் எடுத்து விட்டுட்டு இருக்காரு. பார்த்தவன நோண்டி எடுப்பான். அவன் தான் பிடிஎஸ். இல்ல அதெல்லாம் வந்து பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான். எழுதி வச்சு படிக்கிறான். நான் கேட்டு எப்படி இதெல்லாம் சொல்றாரு எனக்கு அது புரியவே இல்ல. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து துண்டு சீட்டு போட்டு எழுதி வச்சிருக்கான். ரைமிங்கா வரணும்ன்றதுக்காக ராக்கெட் ஜாக்கெட்னாரு. ஆனா அவரால மட்டும்தான் முடியும். உண்மையாலுமே வரணும் போல. ஆமா கைஸ் ஆமா கைஸ். அதாவது பைத்தியக்காரனா கண்டிப்பா ஒருத்தன் வேணும் ப்ரோ. என்டர்டெயின்மெண்ட்னாவே அங்க ஒரு பைத்தியக்காரன் இருந்தா தான் முடியும் உண்மையாலுமே. இதுல நான் வேற ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு உடனே அண்ணே அண்ணே அப்படின்னு நான் கூப்பிடுறது எனக்கு பண்ணி காட்டுவாரு. இத சொல்லி சொல்லி எத்தனை நாள் வெறியேற்ற மாதிரி இருக்கும். என்னால பேசவும் முடியாது முடியாது. நீ வாய் படிக்கும் போது அடி என்ன அடிச்சிருந்தேன் விட்டாதனே ஸ்லாட்ல உட்கார்ந்துகிட்டா அந்த பேச்சு பேசுறாரு. ஆமா அப்படி வர மாட்டான். ஆமா அப்படி வர மாட்டான். அப்படி வர மாட்டான். நான் சைலண்டா இருந்தேன். சரி ஓகே விடு பேசு. இது ஓடி தோன போட்டாங்க. ஓகே இப்போ 2.0 நேரா வந்து போய் இப்போ பிடிஎஸ் தான் நோக்கி போகுது. அதான் தில் வாலையில இருக்காங்க. இல்ல புரியல. 2.0 பிடிஎஸ் நோக்கி நேரா போகுதா? ஆமா. அப்ப வீட்டுக்கு தான் போணும். என்ன அப்போ அப்ப வீட்டுக்கு தான் போணும்னே. வீட்டுக்கு தான் வீட்டுக்கு வீட்டுக்கு போய்டுமா? வீட்டுக்கு இங்க பாரு வீட்டுக்கு போய்டுமா கேக்குறான்பா. ஓகே ஓகே ஓகே. இதுதான் சொல்லுவாரு குக்கி. அதனால கொயட்டா இருக்கு எல்லாரும். கொயட்டாக்கு பாருங்க. ஐவரி டோனி ராட்ரிக் மொத்தத்துல கமெண்ட்ரியில 3 பேர் பைத்தியார கூதி ஆகணும் அவ்வளவுதான். அவங்க அவர் இல்லாத ஒரு பைக்கு அட்லீஸ்ட் அவர்தான் இன்னைக்கு யாராலையும் அடிக்க முடியல ப்ரோ. ஷரனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கும்போது கமெண்ட்ரியில கலக்கிடுவோம். நீங்க சும்மா இருங்க. அவர் பேர் வந்து மார்வல் அவெஞ்சர். கலக்குறா ஷரன் பாப்போம் ஒரு வாட்டி. எனக்கு கமெண்ட்ரி கலக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கொக்கி ப்ரோ மாதிரியே இருக்கேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா கொக்கி ப்ரோ மாதிரியே. ஆமா அண்ணா நோட் பண்ணிக்கங்கண்ணா. அதான் கொக்கி. சரி அவன் முன்ன ரொம்ப நாளா அப்படிதாங்கண்ணா. இன்னைக்கு நோட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரெண்டுமே அப்படிதான் இருக்குங்க. அன்னைக்கு ரோஹன் ப்ரோ சொல்லும்போது கூட நம்பல. சொல்லிட்டு இருக்காங்க. அது பேசுற பேச்சு எதுவுமே சரியில்லை. இல்ல நோட் பண்றனால எல்லாம் சொல்றாங்க. தங்கமானவர் தெரியுமா? அவர் தங்கமானவரே கொஞ்சீங்களே. இதுவே சரியில்லையே. இதுக்காக அவர் வந்திருக்கணும். கேட்டுட்டுதான் இருப்பாரு. பரவாயில்ல. மாமா வந்து கொயட்டாக்கி எல்லாரையும் அவரு மாமா வானே. ஓகே அவன் மாமா இவன் மாமி. ஐயோ குக்கி மாமா சரண் மாமேன்றாங்க யாரோ. இதெல்லாம் வந்து லிட்டரலி டூ ராங் கைஸ். ஓகே 22 டீம் எல்லா டீமும் ஜோனுக்குள்ள போகுது கைஸ். எல்லா டீமும் மொபைல் டீம். இந்த மொபைல் பிடிஎஸ் டீம் என்னதான் எப்படி சாவுதுனாது பாருங்க. மொபைல் பிடிஎஸ் இப்பதான் ஜோனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. கிளிங் பிடிஎஸ் கைஸ். ஆமா கைஸ் இவங்க தான் கைஸ் கிளிங் பிடிஎஸ். வரட்டும் டியோ டாபி வரட்டும். நானும் எங்க மாமாவும் யாருன்னு காட்டுறோம். வரட்டும். நானும் எங்க ஆத்துக்காரரும் என்ன காட்டுறோம் சொல்லு. மாமா விட ஆத்துக்காரர் இன்னும் சூட்டபிளா இருக்கும். நோ அப்படிலாம் கிடையாது கைஸ். ரெயின்போ ஸ்குவாட்லாம் கிடையாது. அங்கதான் அங்க ஸ்குவாட் 2.0 அங்க நாங்க தான் 2.0 நம்ம தான் கைஸ். நாங்கன்னு இல்ல நாம தான். ஓடுங்க. இப்ப பாருங்க ஓஜி ஸ்குவாட் உள்ள போயிட்டு இருக்கு. நேரா போயிட்டு வேற ஏதோ ஒரு அணிக்கிட்ட அகால வர. நேத்து என்ன நடந்தது பாத்தீங்கல்ல? சும்மா ஓட விட்டு தூக்குனாங்க 2.0 ஸ்குவாடு. அப்படி ஓட விட்டு நானி மாதிரி குயட் ஆகிட்டாங்களா? அடுத்து இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவ்வளவுதானே. முடிவடைந்ததா ஓஜி? முடிக்கப்பட்டதா ஒடுக்கப்பட்டதா? ஜோனுக்கு போயிட்டு இருக்காங்க. எல் போசோல இருந்து ஜோனுக்கு முன்னோக்கி. ஜோனுக்கு போறதே முடிக்கப்பட்டதா ஒடுக்கப்படுதானா? அப்ப ஃபைட்டுக்கு என்ன சொல்லுவ? ஃபைட் அப்பதான் அது வரும்னு நினைக்கிறேன். ஃபைட் அப்போ காணாம போகப்படுதுன்னே சொல்லிடுறேன் நான். அதான் இப்ப பாருங்க வேற அணிகிட்ட போயிட்டு அகால வர நம்ம அடி வாங்க போறாங்களா? ரெனால்டு மாட்டினாரா இல்ல ரெனால்டு இவங்க கிட்ட மாட்டினாங்களா? சொல்லுங்க. ரெனால்டு கிட்ட மொத்த ஓதி விட்டஸ் 4 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. 4 பேருமே ஒண்ணி போறாங்க. ரெனால்டு நீ இப்போ ஓஜி ஸ்குவாட். ஆமா ஓஜி ஆனா உண்மையாலே சீரியஸா சொல்லணும் வேற மாதிரி இடத்த பிடிச்சிருக்காங்க ஓஜி ஸ்குவாடு. இப்போ சீரியஸா அந்த இடத்தை யாராலையுமே கைப்பற்ற முடியாது. ஜோன் சென்டருக்கு வந்துட்டாங்க. அழகா கொஞ்சம் கடினம் தான். சற்று தொம்பல் தான். மற்ற டீமால அடிக்க முடியாது. ஆனா 2.0 அடிக்க முடியும். அதுதாங்க மெயினே.
2.0 களம் இறங்கி இவங்க பாதி பக்கத்துல கொக்கியம் ஆயிட்டேன், உண்மையாலுமே பாதி கொக்கியம் ஆயிட்டேன். அதான் அவர் மாதிரியே நான் பேச ட்ரை பண்றேன் நான். இப்போ வரும் எங்க ஸ்குவாடு வந்த உடனே அந்த அனல் பறக்கிற அந்த அனல்லயே உங்க ஸ்குவாடு கருக்க போதா இல்லையா பாருங்க. ஓஜி பிடிஎஸ் என்ன நடக்க போகிறது. பக்கத்திலே வந்து மிஸ்டர் லீ கேமிங் இருக்காங்க. அப்புறமா இவங்க யாரு, ஜார்டு மைண்டா, ஜோசனி அகால மரணம் 2 பேரு. எம்எல்ஜி பக்கத்திலே இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஓஜி ஸ்குவாடும் வந்து பக்கத்துல யாரும் நெருங்க முடியாத ஒரு அணி தான். என்ன சட்டு தொம்பலா தான் போயிட்டு இருக்கு. என்ன கில் ஃபீல்ட்லாம் வந்து மாறி இருக்கு. என்னதுன்னா மறுபடியும் கில் ஃபீல்ட்லாம் மாறி இருக்குன்னு மறுபடியும். ஆனா நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலானே. மாதிரி ஒரு டீம் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஒரு ஏய் அவுட் சைடு ஜோன் ஃபைட் எடுக்கறாங்க. 2.0 இல்ல அவ தூரமா தான் இருக்காங்க. ஓகே அவ்வளவுதான். ஜோன் போட போகுது. அடுத்த ஜோன் லா குப்ரேரியால தான் இருக்காங்க. புது சீலிங் நல்லா இருக்கா? இட்ஸ் யாவா மறுபடியும் ஒரு மோட்டர் விட்டான். கார் வெடிக்க போதா? ஜோக்கர்ஸ் லைவ் மண்டையில விழு போதா? விழுந்தது மண்டைகள், உடைந்தது ஒரு நாக் அவுட். ரோமியோஸ் லைவ் மட்டும்தான் இருக்கான். மறுபடியும் வருது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரோமியோஸ் லைவ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போடுறதுன்னு தெரியல, எங்க ஓடுறதுன்னு தெரியல. ஆனா ஒரு தப்பு நடக்குது. பிடிஎஸ் 170 மீட்டர் ஜோனுக்குள்ள போனோம். 30 செகண்ட் தான் இருக்கு, கடைசி நேர ஜோனு. இப்ப நாங்க கடைசி சமயத்துல மிஷின் பண்ணும்போது கூட ஜோனுக்கு வரல பிடிஎஸ். நான் அதை 4 தடவைக்கு 5 தடவைக்கு மேல சொல்லிட்டு இருந்தேன். மறுபடியும் அதே தவறு நடக்குமா? பிடிஎஸ் ஆல ஜோன் வர முடியாதா? ஈஸ்வாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஈஸ்வா மறுபடியும் கீழே போயிட்டு இருக்கான். 20 செகண்ட்ல 170 மீட்டர். என்ன பண்றது தெரியல, குழம்புறாங்க அவங்க, பயங்கரமா குழம்புறாங்க. என்ன பண்றது இல்ல, அவுட் சைட் ஜோன்ல சுட்டுட்டான். தவறு இழுக்கப்பட்டது. ஜோன் வர முடியாது. சிங்காட்ரோல் நாக் அவுட். 4 நிமிஷம் 4 செகண்ட் 3 செகண்ட் ஜோன் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சாங்க. சொன்ன மாதிரி அவங்க ஜோனுக்குள்ள போக முடியல. வர அடிக்கிறாங்க. ரியா டீம் பாக்குது. கடைசி நேரத்துல ஜோனுக்குள்ள போறாங்க. ப்ளீட் ஆகுது, ஹெவி ப்ளீட் ஆகுது. சிங்கட்ரோல் நாக் அவுட் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சிங்கட்ரோல் நாக் அவுட். கோஸ் நாக் அவுட். பொண்ண சொன்ன மாதிரி அதே மிஸ்டேக் மறுபடியும் நடக்குது. ஜோன் நானியானார்கள், அவங்கள ஜோன் போக முடியல. சொன்ன மாதிரியே நடந்தது. அவங்க கடைசி நேரத்துக்கு ஜோன் போறாங்க. மரணம் அவங்களை முட்டமிட்டது. 2.0 வெற்றி நெருங்கியது. 2.0 4 பேரு, மொத்தம் 11 பேரு, 7 பேர் தான் மீதி. இந்த 3வது வெற்றி, டிராபியோட வெற்றிக்காக வந்துட்டு இருக்காங்க. 2.0 they are coming for the trophy win. டோனி பாத்தீங்கன்னா 8 கில், ஐவரி பாத்தீங்கன்னா 2 கில், சாக்கோ பாத்தீங்கன்னா 2 கில், ராட்ரிக் 5 கில். பிடிஎஸ் எப்படி விளையாடுமோ அதே மாதிரி இப்ப 2.0 விளையாடிட்டு இருக்கு. பிடிஎஸ் எப்படி விளையாண்டு இருக்கோ அதே மாதிரி 2.0 17 கில். ஐயோ, ஒருத்தரோட மிஸ்டேக், ஒருத்தரோட வீழ்ச்சி, இன்னொருத்தரோட எழுச்சி. 2.0 பிடிஎஸ் மாதிரியும் பிடிஎஸ் 2.0 மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. மூணே டீம். மூணாவது வெற்றி, லீடு போகப்படுற வெற்றி. ஐவரி நாக் அவுட். ராட்ரிக் இருக்கான். லீடிங் எடுக்க போறாங்க. சாண்ட்ரா மட்டும்தான் இருக்கான். டோனி போடல. சாண்ட்ரா நாக் அவுட். சாக்கோ தனியா இருக்கான். சாக்கோ ஜோன் சொல்ல போனா சாக்கோ ஜோன் பிளாக் பண்றான். சாக்கோ ஒரு அருமையான ஒரு ஜோன் பிளாக் பண்றான். ரியாட்ல 3 பேரு 3v4 நடக்குது. ஒரு நாக்கு. சாக்கோ முதல் ஓபன் கொடுத்தான். 2.0 முதல் ஓபன் நடந்தது. ஆனா ஜோன் விட்டாங்க. அவங்களால வர முடியல. ரியாட் எனர்ஜி உள்ள வரான். ரியாட் எனர்ஜி நாக் அவுட். அவ்வளவுதான். முடிக்க முடியாது. ஒருத்தன் 2.0 வெற்றி.
5000 பேர் பார்க்கும்போது 2.0 ஒரு வேலையை காட்டுது. 2.0 ஒரு மூணாவது வெற்றி. மரணம் மரணம் அவரை முத்தா விட்டாது. முத்தா விட்டாது. லீடிங் எடுத்தார்கள். கான் சாரை தவறாக்கினார்கள். கான் சாரை தன் காலில் போட்டு மிதித்தார்கள். மறுபடியும் வெற்றி எடுத்தார்கள். பிடிஎஸ் இருக்கும் போதே பிடிஎஸ் கீழே தள்ளுறாங்க. பிடிஎஸ்ல 4 பேர் இருக்கும் போதே அவங்களோட வெற்றி எடுக்க விடாம பண்றாங்க. பிடிஎஸ் கார் எடுக்காம ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுது. அதே சமயத்துல இவங்க 4 பேர் ஜோனோட கார்னர் புடிச்சு தேவையானவங்களை மட்டும் அடிக்கிறாங்க. இட்ஸ் எமர்ஜிங். பொங்கல் டிராஃபியோட அப்படியே ஆப்போசிட் ஆகுது. பொங்கல் டிராஃபி பிடிஎஸ் ஓடுதுன்னா சீசனல் டிராஃபி பிடிஎஸ் 2.0 ஓடுது. பிடிஎஸ் 2.0 7 10 21 கில்லு. இது என்ன ஹையஸ்ட் வின்ஸா இல்ல ஹையஸ்ட் கில்ஸா? ஹையஸ்ட் வின்ஸா இல்ல ஹையஸ்ட் கில்ஸா அப்படின்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் வெற்றி. ஒரே வாரத்துல 3வது வெற்றி. ஒரே வாரத்துல 3வது வெற்றி. தொடர்கின்ற வெற்றி. தொடர்ந்து கொண்டிருக்கும் வெற்றி. பார்க்கும் இடமெல்லாம் வெற்றி. பார்க்கும் இடமெல்லாம் தோல்வி பிடிஎஸ்க்கு. பிடிஎஸ் சசிகள் நெஞ்சில் இடி இறங்கி கொண்டிருக்கு. என்ன இப்படி நடக்குது? தடுமாறுறாங்க. பொங்கல் டிராஃபியை தனக்குள்ள வச்சவங்க சீசனல் டிராஃபில அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பிடிஎஸ் இருக்கும் போதே அடிச்சு ஓட விடுறாங்க. 6 மேட்ச்ல 3 வெற்றி. 7 மேட்ச்ல 3 வெற்றி. மோர் தென் 40% ஆஃப் வின்னிங் ரேஷியோ. தொடர்ந்து கொண்டே இருக்கும் வெற்றி. தொடர் தோல்வியில பிடிஎஸ் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கு. பிடிஎஸ் தொடர்ந்து 7 மேட்ச் தோத்துருக்கு. தொடர் தோல்வியில இருக்கு பிடிஎஸ். பிடிஎஸ்ஆல ஒரு வெற்றி எடுக்க முடியல. ஒரு வெற்றிக்கு போராடுறாங்க பிடிஎஸ். ஒரு வெற்றி கிடைக்குமா? ஜோனு கிடைக்குமா? கடைசியில ஜோனுக்கு வர முடியுமா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த டிராஃபி பிடிஎஸ் 2.0 வசம் சரணடைந்த மாதிரி தான் தெரியுது. இந்த வீக்கோட டிராஃபி வேற மாதிரி லீடிங் எடுக்கப்பட்டது. 4 வெற்றி. 4 வெற்றி கான்சர் தனதாக்குறாங்க. பிடிஎஸ் 2.0 ஸ்லாட் 1 தனதாக்குனாங்க. இட்ஸ் 4 வின் கைஸ். என்னப்பா மேப் ஷானகா? என்ன ஜெயனி அடி விழுந்துட்டு இருக்குது? பயமா இருக்கா? புரியல. அவங்களால உள்ள வர முடியல. அங்கிருந்து சண்டை போடுறாங்க. மரணமானவர்களை முத்தமிடுது. பிரஷர் பிடிஎஸ்க்கு பிரஷர் உச்சகட்டத்தில் இருக்கு. வெற்றியே பெற முடியல. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. பிரஷரோட உச்சகட்டத்தில் இருக்கு பிடிஎஸ். பிரஷரோட உச்சகட்டத்தில் இருக்கு. கஷ்டப்படுறாங்க.